ஆக்ஷன்னா வணக்கம்ண்ணா. மியூசிக் டைரக்டர் மகாதேவன். உங்கள் பேர் நேசமானவன் டைரக்டர்னு சொன்னா விசாரிச்சதில்ல. அவெல்லாம் என்ன சொன்னான்னாக்கா, நேசமானவனை பார்த்தாக்கா கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு கொடுப்பாருண்ணா. அதான் உங்களுக்கு தேடிட்டு வந்துட்டேன். எங்கே சொல்கிறதா, அவெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஒன்றாருதா, அவெல்லாம் சொல்கிறது தான். எப்படியோ எங்கே விசாரிச்சுட்டேன், நேசமான தெரிஞ்சுட்டேன், வாய்ப்பு கூட நம்பி வந்துட்டேன். சரி, ஓகே, விஷயத்த சொல்லுங்க. எத்தனை முறை நீங்கள் பண்ணியிருக்கேன்? ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் மரியாதை செலுத்திடணும்ண்ணா. மரியாதை? ஆமாம்ண்ணா. நமக்காக சொன்னேன். அந்த மரியாதைண்ணா ஆசையாக ஒன்றால் செஞ்சது இல்லைனாலும் நெசவால செஞ்ச ஒரு அங்கோசத்தை உங்களுக்கு போடணுன்றத ஆசை. சரி, ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் படம் பண்ணி நல்லா வரணும். சொல்லுங்க. தப்பா நினைக்காது. சொல்லலாம். ஃபஸ்ட்டு நேற்று தான் சாலை பொருள் வேற இருக்க கொடுக்குது. இல்லைண்ணா, அது நம்ம தோப்பனா எனக்கு சொல்லி கொடுத்து முதல்ல நல்ல மரியாதை கொடுக்கணும். அவள் வாய்ப்பு கொடுக்குறாளோ இல்லையோ, நம்ம செய்ய வேண்டிய மரியாதையை சேவமாக செய்யணும்னு சொல்லியிருக்காரு. நல்லா சொன்னேன். இந்த சினிமா ஆஃபீஸில் சயின்ஸ் கேட்டு வராவா எல்லாம் நல்ல மரியாதையோடு இப்படி சாலில் போட்டு ஒரு டைரக்டர் பிடிச்சி கொடுத்துட்டா எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம். இது வந்து ஹாப்பி பண்ணிட்டு சொல்லுறோம். அப்புறம் சாரீரம் சங்கீதம் கருத்து எல்லாம் தெரியுமா? ஆனால் எங்கள் கோத்தில் எல்லாருமே மியூசிக் பரம்பரை. மியூசிக் சங்கீதம் கேட்டே வளர்ந்தவா. அதனால் நல்ல நல்ல மியூசிக்கு சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணி வச்சுருக்கோண்ணா. நீங்கள் ஒரு கதையை சொன்னீங்கன்னா, அந்த சுச்சுவேஷன் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ராகத்தில் அழகான சாங்ஸை போட்டு கொடுப்பேன். நேற்று இந்த சினிமாவில் வந்தது என்ன இஷ்டம் இருக்கும்? எம்எஸ் விஸ்வநாதன் வச்சு படம் பண்ணணும் நினச்சிருந்தேன். ஆமாம். அதனால அதுக்கப்புறம் இளையராஜா பண்ணாலும் நினச்சிருந்தேன். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, வந்து உள்ள வந்து நேற்று நமஸ்காரம் வச்சு ஒரு சாலை போட்டு பார்த்தாலோ அதில் நேற்று கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் படித்தோம். ஆனால் நேற்று ரொம்ப மேலே ரொம்ப மரியாதை இருக்கும். சொல்லுங்க, இது என்ன பாட்டுக்கு நீங்கள் அப்படின்னு பண்ணியிருக்காரு சொல்லுங்க. அண்ணா இப்போ என்ன சொல்கிறேன்னா, எல்லாம் கம்ப்யூட்டரில் பண்ணுறாங்க. நீங்க வாசிக்கிறது காட்டணும், அந்த ஆக்டிங் பண்றது பார்த்தோம் நல்லா பண்றோம். என்ன பண்ணணும்? அப்படி பண்றாங்க. அந்த வேலை பண்றது பாருங்க. என்ன சூப்பராக பண்றது. ஒன்று மட்டும் நிச்சயம் சொல்லுங்கண்ணா. நாலோருக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்தா நிறைய பார்த்து கொடுப்பாங்க. நீங்கள் பண்ணுறச்சு அந்த ஆக்ஷன் இருப்பாருங்க. அந்த மியூசிக் காட்டிலும் நீங்கள் பண்ண அந்த அந்த ஆக்ஷன் நேற்று ரொம்ப பெரிய ஆக்டர் ஆக்டும் போல இருக்கிறது. நீங்கள் நடிச்சா என்ன? ஆனால் நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கொஞ்சம் நாட்டியம் வரும்ண்ணா நமக்கு. அந்த மியூசிக்கோட கலந்ததுனால அது அப்பப்போ அங்கங்கே அப்படி அப்படி தெரிவிக்கிறது அப்படியே உழைச்சிருந்தோம். இப்போ நீங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா பாரத்தோட அது அப்படியே சொல்லணும். அங்கங்கே அப்பப்போ அது அது நடக்கும். அங்கங்கே அப்பப்போ நடக்கணும். ஆமாம். அப்பா என்ன பிரேம். நான் இதை வந்து அப்படியே ஸ்கோப் பண்ணிட்டோம். சரிங்க. நீங்கள் ஷார்ட் வச்சுட்டாலும் வேறு மாதிரி லெவல் இருக்கும். இன்னும் அப்படி பாருங்க, இப்படி பாருங்க, இப்படி இப்படி மாற்றி மாற்றி பாருங்க. சூப்பர். அப்படியே நீங்கள் உங்களை அப்படியே நான் மனசில் படிச்சுட்டேன். சரிங்கண்ணா. ஒன்று மட்டும் நிஜம், சாங் கம்போசிங் கூடிய சீக்கிரம் வச்சுக்கலாம். பட்ஜெட் என்ன எதிர்பார்க்குறேன்? அண்ணா எனக்கு பட்ஜெட்ன்றது கிடையவே கிடையாதுண்ணா. பட்ஜெட்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா பட்ஜெட் முக்கியம்னா, ஆனால் பாட்டுக்கேற்ற பட்ஜெட் கொடுத்தேன்னா போதுண்ணா. பாட்டுக்கேற்ற பட்ஜெட். ஆமாம். ஒரு பாட்டுக்கு எவ்வளோ கேட்டு அண்ணா இன்னைக்கு அவெல்லாம் நிறைய வாங்குறாண்ணா. எவ்வளோ ஒவ்வொருத்தர் அவள் பேர் சொல்லுவேண்ணா. பேர் சொன்னால் அவெல்லாம் மனசு கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ வாங்க ஒரு சென்டர் சொல்லுங்கள் அண்ணா. ஒருத்தர் வந்து 5 கோடின்றா, ஒருத்தர் 4 கோடின்றா, 3 கோடின்றா. இப்படி இருக்கேல நமது அந்த பட்ஜெட்லாம் இல்லைண்ணா. ஒன்று மட்டும் சொல்கிறேன். சொல்லுங்கண்ணா. 4 கோடி 5 கோடி 3 கோடி 2 கோடி 1 கோடி 50 லட்சம் கிடையாது நம்ம பட்ஜெட். ஆமாம். 30 லட்சம் நம்ம பட்ஜெட். மியூசிக்கு மட்டுமாண்ணா? ஏன்னா ஃபுல்லாக போகுதுதா. என்னென்ன சொல்கிறப்ப தண்ணி பச்சிக்கிறேண்ணா. குடிக்கும். நான் பட்ஜெட் சொல்கிறேன் சார். நீங்கள் சிரித்து அப்படி நிமிட்டால் பார்த்தீங்களா, அங்கே நான் ஜெயிச்சுக்கிறேன். அண்ணா
படமே 30 லட்சம் பட்ஜெட்னா மியூசிக் என்ன பட்ஜெட் கொடுப்பேன்னா என்னண்ணா இது 3 ரூபா சொல்லுங்கண்ணா 3 ரூபா கொடுப்பேன் 3 லட்சம் கொடுப்பேன் 3 ரூபா கொடுப்பேன் 30,000 ஐயோ அண்ணா என்னண்ணா இது